எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாரி இருந்த ஒரு பெண் வந்து, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்ன படங்கள்ல நடிச்சாங்கனாக்க, சுந்தரபாண்டியன், கும்கி, சிகரதண்டா, அதுக்கப்புறம் வந்து கொம்பன் இதெல்லாம் நடிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அ வேதாளம் நடிச்சாங்க. அதுல தங்கச்சி கேரக்டர் நடிச்சதா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதிகமான பட வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. ஸோ அதனாலேயே வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து படம் ரொம்ப ரேரா தான் வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால வந்து மறுபடியும் வந்து அவங்க கேரளா தான் சொந்த பூர்வீக ஊர். ஸோ கேரளாவுக்கு போயிட்டாங்க. அங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு, இப்போ வந்து அங்கே ஒரு டான்ஸ் ஒரு கிளாஸ் மாரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி அவங்க சொன்னாங்க. ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த ஊர்ல கேரளா அங்கே போய் இருக்கிறாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இவங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பார்ல இருந்திருக்காங்க. அந்த பார்ல இருக்கும்போது ஒரு சண்டை ஆயிருக்கு. ஸோ இது என்ன பார்க்குன்னு போனாவே எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு தான் போவாங்க. ஸோ தண்ணி அடிக்க போம்போது, நான் இப்போ இதில வந்து ஒரு வீடியோவும் வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோல அதாவது நான் இப்ப சொல்றது பார்த்தீங்கன்னா, லட்சுமி மேனன் வந்து அவங்க என்ன பண்ணுனாங்க, அவங்க ஒரு ஆக்ரோஷமா போயிட்டு அடிக்கிற மாரியும் இந்த வீடியோல வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, இவங்க ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அவங்க போய் தண்ணி அடிக்க போயிருக்காங்க பார்க்கு. ஸோ நான் இப்போ வந்து தண்ணி அடிக்கிறதுங்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு கெடுதலான ஒண்ணு தான். நம்ம வந்து ஆண்கள் தான் தண்ணி அடிக்கணும், பெண்கள் அடிக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. யார் அடிச்சாலுமே வந்து அவங்களுக்கு உடம்புக்கு கெடுதலானது தான். இப்போ ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, "இந்த பொண்ணு அடிச்சிருச்சா? இவங்க அடிச்சுட்டாங்களா?" அப்படின்னு வந்து ரொம்ப வந்து அவங்கள வந்து தரக்குறைவா பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ பெண்களும், ஆண்களும் ஒண்ணு தான். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, ஆனா பெண்கள் வந்து இப்ப அடிக்கிறாங்க, இவங்க அடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாரி தோணும். பட் இருந்தாலும் ஆண்கள் அடிக்கிறதும் தப்பு தான், பெண்கள் அடிக்கிறதும் தப்பு தான். ஸோ இதுதான் மெயின். ஸோ நம்ம வாங்க உள்ளேக்கு போலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இரவு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட போயிட்டு தண்ணி அடிக்க போயிருக்காங்க பார்க்கு. அங்கே அடிக்கும்போது, அங்கே முக்கியமா ஒருத்தர் வந்திருக்காரு. அதாவது ஐடி ஊழியரான அ அலியாருங்கிறவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களும் அவங்க கார்ல வந்து இங்க பார்க் வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு போம்போது பார்க்குள்ளேயே வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கைகலப்பு, ஒரு சண்டை வந்திருக்கு. ஸோ அதனால அ பாரத் வழியில வந்து இவங்க ஒரு கார்ல ஏறியிருக்காரு ஐடி ஊழியர். ஏறி இருக்கும்போது காருக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஆக்ரோஷமா வந்து இவங்கலாம் பேசுற மாரியும் வந்து வீடியோலாம் வெளியில வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இவர வந்து ஆ ஸோ அந்த சண்டை அப்பயே முடிஞ்சிருந்திருக்கலாம். பட் முடிக்காம இந்த சண்டை வந்து கொஞ்சம் தூரம் போயிருக்கு. ஸோ இதனால வந்து இந்த ஐடி ஊழியர பின்தொடர்ந்து இவங்க கார்லயே போயிருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ போம்போது இவங்க பின்னாடியே போயிட்டு ஒரு ஆலியார வந்து ஊர்லக்குள்ள வந்து கடத்துறாங்க. இவர வந்து கடத்தி வந்து கொண்ட ஒரு காருக்குள்ள வச்சு இவர வந்து ரொம்ப வந்து அடிச்சிருக்காங்க. அது இல்லாம அபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரியெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து கேரளாவுல மிகப்பெரிய ஒரு கேஸா வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அவரோட உறவினர்கள்லாம் வந்து அவர வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணிட்டு உடனே வந்து அங்கே போயிட்டு பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவர் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாரு. ஸோ இதுல கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, 7 பிரிவுகளின் கீழ் வந்து ஒரு இவங்க மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. பர்ட்டிகுலரா அவர் சொன்ன மிகப்பெரிய இருக்காங்க. அதாவது லட்சுமி மேனனும் வந்து இதுல வந்து எனக்கு இந்த டார்ச்சர் குடுத்தாங்க அப்படிங்கிற மாரி ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. ஸோ இந்த இந்த ஒரு பேருனால தான் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய வந்து இந்தியா ஃபுல்லா வந்து பெரிய பெரிய நியூஸ்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க மேல என்னென்ன மாரி கேஸுகள் வந்து குடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, இதுல 7 விதமான கேஸுகள் வந்து இவங்க மேல பதிவாயிருக்கு. ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னாக்க, ராங்ஃபுல் அண்ட் கான்ஃபின்மென்ட் அண்ட் செக்ஷன் 127 அப்படிங்கிற ஒரு இது வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ராங்ஃபுல் ரிஸ்ட்ரெயின் அப்படின்ட்டு 126 ஆக்ட் இது வந்து செக்ஷன் 126 வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து வாலண்டரி காசிங் ஹர்ட் செக்ஷன் 115 வந்து இவங்க மேல வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிட்னாப்பிங் காசிங் ஹர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க, கிட்னாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் 140. அதுக்கப்புறம் வந்து அபியூசிங் ஆக்ட் வந்து செக்ஷன் 296 அவங்க மேல வந்து பாஞ்சிருக்கு. அது இல்லாம கிரிமினல் இன்டர்மிடியேஷன் அப்படிங்கிற செக்ஷன் 315 வந்து இவங்க மேல வந்து கேஸா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. 7வது பார்த்தீங்கன்னாக்க காமன் இன்டென்ஷன் செக்ஷன் 305. ஸோ இதுவும் வந்து இவங்க மேல வந்து ஆக்டா வந்து பதிவாயிருக்கு. ஸோ இது மூலியமா 7 கேஸ் வந்து இவங்க மேல எஃப்ஐஆரா பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ வரையும் வந்து 3 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மிதுன், அனில், சோனம் இவங்க 3 பேரை வந்து கைது பண்ணிட்டாங்க. மிக முக்கியமா வந்து ஒரு தோழி தான் வந்து இதில காரணம் அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்லப்படுது. ஸோ அவங்கனால தான் அவங்களுக்கு ஏந்துட்டு இவங்க போயிருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஆனா இதில வந்து மேனன் வந்து இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது அந்த வீடியோ வந்து வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அதிகமா தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நடிகர் யாரா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே போயிட்டு அவங்கள வந்து புடிக்கிறதுக்கான போவாங்க. ஸோ போலீஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கால் பண்றாங்க. கால் பண்ணா அவங்களுக்கு வந்து ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா,
அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. பின்னர் வந்து இவங்க வந்து தலைமறை ஆயிடுறாங்க. தலைமறை ஆனோடனே இவங்க தேடல் ஆரம்பிக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க, இதுக்கு முன்னாடியே வந்து முன்ஜாமீன் வந்து கோர்ட்டில் வந்து முன்ஜாமீன் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. இதை அப்ளை பண்ணி அப்புறம் வந்து சொல்கிறாங்க என்ன ரீசன்னாக்க, இவரை வந்து வலுக்கட்டாயமாக வந்து இந்த அவங்க காருக்குள்ள ஏற்றிருக்காங்க. காருக்குள்ள ஏற்றிட்டு போயிட்டு அவங்க வந்து இதை பரவூர் வெடிதாமா சந்திப்பில் வந்து அவங்கள வந்து இறக்கி விட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே அவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணதா இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால வந்து ஹைகோர்ட்ல வந்து இவங்க லட்சுமி மேனன் வந்து முன்னாடியே வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17 வரையும் அவங்களை கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து இப்போ வந்து இங்கே உள்ள கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து குடிக்கிறாங்க, பெண்கள் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆண்களும் தான் குடிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் குடிச்சாலும் கண்டிப்பா அவங்களுக்கு இது குடிக்கிறனால என்னென்ன ஆகும்னாக்க, லிவர் ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்க வந்து சீக்கிரம் வந்து அதாவது இறக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேரும் குடிச்சாலும் குடிதான். ஸோ பெண்கள் தான் குடிக்கிறாங்க, பெண்கள் ஏன் குடிக்கிறாங்க அப்படின்னா ஆச்சரியமாலாம் பார்க்கக்கூடாது. 2 பேரும் குடிச்சாலும் வந்து அது மிகப்பெரிய ஒரு இந்த சண்டை வந்து ஒரு சாதாரண சண்டையா கூட போயிருந்திருக்கலாம். பட் ஆனா இவ்வளவு பெரிய சண்டைக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து அதாவது போதையில இருந்த ரீசன் தான். ஸோ அவங்க போதையில இருந்தனால அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்னாக்க இந்த கேஸ் ஏன் இவ்வளவு பெருசா ஆனதுக்கு காரணம் வந்து லட்சுமி மேனன் வந்து உள்ளே. ஏன்னா இது மாதிரி நிறைய கேஸ் வந்து இப்போ வந்து இந்தியாவில் இருக்கு. பட் இவ்வளவு பெருசா வந்து வர்றதுக்கு காரணம் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகை வந்து உள்ளே இன்வால்வ் ஆனதுதான் அப்படிங்கிறாங்க. இதனால தான் இந்த கேஸ் வந்து இவ்வளவு பரபரப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க நடிகர்கள் வந்து இதுல மாட்டுறதுக்கு ஸ்ரீகாந்த் வந்து ரீசெண்டா ஒரு இதுல கைதானாங்க. ஸோ அவங்களும் வந்து மிகப்பெரிய ஒரு போதை. ஸோ அதுல நிறைய பேர் வந்து உள்ள இன்வால்வ் ஆனாங்க. யார் யார் மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் வந்து அதாவது போதைப் பொருளுங்கிறது வந்து அவங்கள்ட்ட காசு இருக்குங்கிறனால பண்றாங்களா இல்ல அவங்கள பப்ளிசிட்டிக்காண்டி பண்றாங்களான்னு தெரியல. ஆனா இதனால வந்து அவங்களோட லைஃப் தான் வந்து டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுது. ஸோ இதனால பாத்தீங்கன்னா இன்னொன்று நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கேரளாவில் அங்கே உள்ள நடிகைகளுக்கு அரசியல் செல்வாக்கு அதிகமா இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஏன் அரெஸ்ட் பண்ணாம இவ்வளவு நாள் வந்து அவங்கள வந்து தள்ளி போட்டு இது பண்றாங்க. ஸோ இதை தான் வந்து லட்சுமி மேனன் வந்து இந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆனதுக்கான மெயின் காரணம். ஸோ நான் உங்க ஆனந்த் பாலா. அடுத்த வீடியோல பார்ப்போம். வணக்கம்.